அபிமோகனா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், ஜிவி பிரகாஷ் இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மானா இருக்கட்டும், எல்லாருமே விவாகரத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்களோட அந்த அஃபிடவிட் அவ்வளவு வைரல் ஆகல. விஜயோடது இவ்வளவு வெளிப்படையா ஆயிருக்கே மேம். இதுல ஏதாவது உள்குத்து இருக்குமா? அது பண்ணாம அது சரியா? இங்க இது யார் தரப்புல இருந்து வெளியில வந்தது அப்படிங்கிறது இன்னும் நமக்கு அன்ஷியரா தான் இருக்கு. யார் தரப்புல இருந்து, சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்க, சங்கீதா தரப்புல இருந்து கொடுக்கப்பட்டதுங்கிறாங்க. சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான ஒரு விஷயங்கள் கதைகளா தான் இங்க வந்துட்டு இருக்கு. which means we are still unsure that யார் தரப்புல இருந்து இந்த பெட்டிஷன் வெளியில வந்தது அப்படிங்கிறது. ஓகே, சொன்ன மாதிரி அகெயின் இது விவாத பொருளாவோ, ஏன்னா ஸ்டில் இங்க இவ்வளவு நான் சஃபர் ஆயிருக்கேன்னு சங்கீதா அவர்கள் சொல்லியும் அவர் மீதுதான் இங்க நிறைய அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது பப்ளிக்கால. தட் இஸ் பிளேம் கண்மூடித்தனமா விஜய் நம்புறாங்களா அவங்க ரசிகர்கள்? பிளேம் பண்ணப்படுது இல்ல அந்த இவ்வளவு வருஷமா அவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்கு அவங்க பெட்டிஷன்ல சொல்லிட்டாங்களே. ஏன்னா யாருமே அவ்வளவு ஈஸியா ஒரு திருமண பந்தத்தை முடிச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் எங்கேயாவது மாத்திர முடியாதா, எங்கேயாவது ஒரு இடத்துல நான் திருத்திர மாட்டேனா, என் லைஃப் எங்கேயாவது நான் தக்க வச்சுக்க மாட்டேனா, என் குழந்தைங்களோட ஃபியூச்சர் ஸ்பாயில் ஆயிடுமே அப்படின்னு எந்த பெண்ணும் நினைப்பாங்க அந்த இடத்துல. சில கேசஸ் ஆண்களும் நினைக்கிறது உண்டு அந்த இடத்துல. அப்படி இருக்கும் போது இவ்வளவு விஷயம் எவிடென்ட்டா இந்த இடத்துல அவங்க பெட்டிஷன்ல இவ்வளவு டைம் லைனோட சொல்லியும் ஸ்டில் ஏன் இந்த டைம்ல இவங்க இதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னும்